களஞ்சியத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறவர்கள் மாத்திரம் தான். கவனிங்க, அந்த அந்த பொக்கிஷத்தை, அந்த வார்த்தையை தன்னுடைய கோதுமையை களஞ்சியத்தில் என்ன பண்ணுமா, சேர்த்து வைக்கணுமா. அப்போதான் பஞ்ச காலத்தில் அந்த கோதுமை உங்களுக்கு என்ன பண்ணும், உதவியா இருக்கும். அல்லேலூயா. அது போல ஆண்டோடைய வார்த்தையை நீங்க சேர்த்து வைக்கும் பொழுதுதான் பஞ்ச காலம், உபத்திரவ காலம், போராட்ட காலம் வரும் பொழுது அது உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும், செயல்படும். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அப்ப முடிவும் துவக்கமும் என்ற தலைப்புல ஆண்டவர் நம்மிடத்தில் பேசினார். சொல்லுங்க, என்னது முடிவும்? சொல்லுங்க, முடிவும் துவக்கமும். அல்லேலூயா. ஏன் பிரதர், துவக்கம் தானே ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்டார்ட் அண்ட் எண்டு தானே வரணும்? இல்ல, அதுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய பார்வையில முடிவுல இருந்து தான் அவர் என்ன பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் முடிவுல இருந்து தான் என்ன பண்ணுகிறார், துவங்குகிறார். அல்லேலூயா. அப்படின்னு அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். துரிதமாய் இது கிடைக்கிற முடிவு, நீதிமொழிகள் 20 எப்படி வாச்சோம், ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்துல துரிதமாய், ரொம்ப வெகுவாய், லகுவாய் கிடைத்த ஆசீர்வாதம் காரியம் ஆசீர்வாதத்தை கொடுக்காது என்கிற தலைப்புல நமக்கு தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க முடிச்சார்னா, யோபு 8வது சரித்திரம் 8வது அதிகாரம் 7வது வசனம். யோபுவின் சரித்திரம் 8வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் வேகமாய். என்னது, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும், அல்லேலூயா, உம்மோடு நான் இருந்தா உம்மை போ மாறிடுவேன் என் இயேசையா, உம்மை போல் மாறிடுவே. உம்மோடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவேன் என் இயேசையா, உம்மை போல் மாறிடுவே. உலக வாழ்வு மாயதாம் ஐயா, உலக வாழ்வு மாயதான் ஐயா, உம்மோடு வாழ்வு உண்மைதான் ஐயா, உம்மோடு நான் இருந்தா. அதிலே போடு, என் இசையா, உம்மை போல் மாறிடுவே. உலக வாழ்வு மாயதான் ஐயா, உலக வாழ்வு ஆமென், உம்மோடு வாழ்வு உண்மைதான் ஐயா, உம்மோடு வாழ்வு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளே, உம்முடைய துவக்கம் என்னவா இருந்தாலும், சொல்லுங்க, அற்பமா இருந்தாலும் முடிவு என்னவா இருக்குமா? சொல்லுங்க, என்னவா இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். அப்ப யோபு என்ன சொல்றாருன்னா, கவனிங்க, அவருடைய துவக்கம் அற்பமா இருக்குன்னு அவர் எழுதல. ஆண்டவர் தொடங்குற என் வாழ்க்கையில கர்த்தர் தொடங்குற எல்லா காரியமும் எப்படிதான் இருக்கும்? அற்பமா இருக்கும், சின்னதா தான் இருக்கும் அப்படின்னு யோபு எழுதல. யோபு சொல்லுகிறார், உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும். சொல்லுங்க, என்னது அற்பமா? நான் சொல்லும் பொழுது என் கூட சேர்ந்து சொல்லணும். அல்லேலூயா. உம்முடைய துவக்கம் என்னவா இருந்தாலும் அற்பமா. அப்படின்னா என்ன? அவரு அற்பமா இருக்கும்னு எதிர்பார்க்கல, அற்பமா இருக்கும்னு சந்தேகிக்கல, அற்பமா இருக்கும்னு அவிசுவாசிக்கல. ஆண்டவரே, நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு, நீ ஒரு காரியத்தை துவங்குறது என் பார்வைக்கு என்னவா தோணும்? அற்பமாய் தோணலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஆரம்பிக்கிற காரியம் என்னவா இருக்காது? அற்பமா இருக்காது. மனுஷனுடைய பார்வையில் அது எப்படி தோணும்? எல்லாரும் சொல்லுங்க, என்னவா தோணும்? அற்பமாய் தோணும்.
கர்த்தர், மீண்டும் சொல்ற, கர்த்தர் ஆரம்பிக்கிற காரியம் அல்லது கர்த்தர் தொடங்குகிற காரியம் என்னவா இருக்காது? அற்பமா இருக்காது. ஆனா மனுஷனுடைய பார்வையில அவர் தொடங்குகிற காரியம் என்னவா தோணும் சொல்லுங்க? அற்பமாய் தோணும். எப்போது தெரியுமா? என் வாழ்க்கையில விசுவாசம் குறையும் பொழுது, என் வாழ்க்கையில நம்பிக்கை குறையும் பொழுது, என் வாழ்க்கையில கர்த்தர் மேல இருக்கிற அன்பு குறையும் பொழுது, ஆண்டவர் ஆரம்பிக்கிற காரியம் வாழ்க்கையில எப்படி தோணுது? அற்பமா இருக்காது. 2025 பாருங்க, அவருக்கு ஆசீர்வாதமா இருக்கும், எனக்கு என்னவா இருக்கும் சொல்லுங்க? ஆசீர்வாதமா இல்லை. அல்லேலூயா. தூங்குறீங்களா? முழிச்சிருக்கிறீங்களா? முழிச்சிருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 2025 ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு என்னவா இருந்திருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா எனக்கு என்னவா இல்ல? ஆசீர்வாதமா இல்லை. இதுதான் அற்பம். கவனிங்க. ஏனென்றா அவருக்கு ஆண்டவர் மேல என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. அவருக்கு ஆண்டவர் மேல அன்பு இருக்கு. அதனால அந்த துவக்கம் அவருக்கு எப்படி தோணுகிறது? ஆசீர்வாதமா. எனக்கு ஆண்டவர் மேல அன்பு குறைகிறது, எனக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் குறைஞ்சிருக்கிறது. அதனால எனக்கு என்னவா இல்லை? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஏனென்றால் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே போலதான் ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப நம்ம இங்க பாட்டு பாடுறோம், பிரசங்கம் எடுக்கிறோம், யாரும் ஒருத்தருக்கு எடுக்கிறோமா இல்ல ஒட்டுமொத்த காங்கிரிகேஷனுக்கு எடுக்கிறோமா? எல்லா காங்கிரிகேஷன் இருக்கிற கூடி வந்திருக்கிற எல்லாருக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? எனக்கு இன்னைக்கு என்னமோ பிரசங்கம் என்னவா தெரியல போது, அவ்வளவு பிரசங்கம் என்னவா இல்ல சொல்லுங்க. அதெல்லாம் சொல்றது உங்களுக்கு புதுசா? பிரசங்கம் இன்னைக்கு என்னவா இல்ல? நல்லா இல்ல. ஒரு இதுவாவே என்ன பண்ணல பிரசங்கம். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு இன்னைக்கு விசுவாசம் குறைவா இருக்கிறது. எனக்கு இன்னைக்கு மன்னிக்கணும், ஆண்டவர் மேல அன்பு குறைவா இருக்கிறது. எனக்கு தேவன் மேல இருக்கிற வாஞ்ச என்னவா இருக்கிறது. அதனாலதான் எனக்கு என்னவா தோணுது இன்றைக்கு வார்த்தை. விசுவாசிக்கிறீங்க நீங்க? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே கவனிங்க, யோபு சொல்லுகிறார், உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு என்னவா இருக்கும்? விசுவாசிக்கிறீங்க நீங்க? அல்லேலூயா. பாருங்க, இதை புரிஞ்சு கொள்ளும் விதமா ஒரு கதை நான் சொல்றேன் பாருங்க. போன வாரத்துல ஒரு காரியம் நடந்தது. கிறிஸ்துமஸ் 24ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தாரா? எத்தனை பேர் வந்தீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சமையல் செய்யறதுக்கு ஒரு ஆட்களை தேடிட்டு இருந்தேன் பாருங்க. அது குக் பண்றதுக்கு. அரிசி நிறைய போடுறோம், சிக்கன் நிறைய போடுறோம், வேண்டாம் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம், அதனால ஒரு மாஸ்டரை பிடிப்போன்னு தேடணும். கடைசியில தேவியக்கா ஒரு மாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, வந்து பேசிட்டு அவரா எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. கரெக்டா 24ஆம் தேதி 1:30 மணிக்கு என்ன பண்ணாரு, வந்தாரு. எனக்கு நமக்கு பிரியாணினாலே யார் பிரியாணி தான் நமக்கு நம்ம நம்புவோம், கண்ணை முடிக்கணும். முஸ்லீம்காரங்க பிரியாணி தான், நம்ம அப்படி மைண்ட்ல செட் பண்ணிட்டோம். பிரியாணி தான் யார் தான் நல்லா செய்வா, வாய்க்கு பிரியாணி தான். எனக்கும் அது என்ன ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், எல்லாம் வாங்க போனேன். நல்லா கவனிங்க, வாங்க போயிட்டேன். யாருன்னு நான் சொல்லல, ஒரு பிரதர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு அவர் வெங்காயம் வெட்டுற ஸ்டைல பார்த்துட்டு சொன்னாரு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, இவரு நல்லா செய்வாரா சொல்லுங்க. நல்லா செய்வாரான்னு எனக்குள்ள என்ன வந்துருச்சு, நல்லா தெரியுமா, நல்லா விசாரிச்சியான்னு கேட்டாரு. இப்ப அந்த அவிசுவாசம் இப்ப எனக்குள்ள என்ன பண்ணிடுச்சு சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு எனக்குள்ளயும் வந்துருச்சு. அப்படி வந்ததுனால நல்ல வேலை அவர் லைவ் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப எனக்குள்ள வந்துட்டு இப்ப எனக்குள்ள இப்ப எது ஓங்கி நிக்குதுன்னா அவிசுவாசம். அவரு வெங்காயத்தை வெட்டினாலும் தக்காளியை போட்டாலும் மசாலாவை போட்டாலும் எனக்குள்ள என்ன வருது, இப்ப நல்லா செய்வாரா, சாப்பாடு நல்லா வருமா, ஏதாவது சொதப்பிடுவாரான்னு எனக்குள்ள என்ன பண்ணிடுச்சு. அவரு சாப்பாடை தம்மு கட்டி இறக்குற வரைக்கும் எனக்கு என்ன வரல. நான் போய் ஒருத்தரையா கேட்கிறேன், நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் சொல்ல வர. கடைசியில அவர் சமைச்சிட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு பாருங்க, எனக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. ஏன் இதை சொல்ல வந்த நான் கவனிங்க தேவ பிள்ளைகளே, நாமளும் நான் பண்ண மாதிரி நம்ம எல்லாரும் அந்த தவறு தான் பண்றோம். என்னன்னா, ஆண்டவருடைய துவக்கத்தை பார்த்துட்டு முடிவு இப்படிதான் இருக்கும், நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அல்லேலூயா.
நம்ம சந்தேகிக்கிறதுனாலதான் முடியிற வரைக்கும் நம்மளால பொறுக்க முடியல. நாம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறோம், நாம ஒரு நியாயத்தை தீர்த்துறோம், நாம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு அந்த அவ்விசுவாசம் வந்ததுனால அவர் தக்காளி போட்டாலும் சந்தேகமா இருக்குது, மிளகாத்தூள் போட்டாலும் சந்தேகமா இருக்குது, எண்ணெய் ஊத்துனாலும் என்னவா இருக்கிறது, எண்ணெய் எல்லாம் என்னவா இருக்குது, சாப்பாடு நல்லா வருமா. ஆனா முடிவுல தானே நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் முடிவுல தானே நல்லா தெரியும். அப்ப முடிவு வரைக்கும் நம்ம என்னவா இருக்கணும், காத்திருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அந்த காரியத்துல எனக்கு இந்த பிரசங்கத்தை எடுக்கும் போது ஞாபகப்படுத்தினார். ஆமால, நாமளும் முடிகிற வரைக்கும் காத்திருக்காம அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணிட்டோமே, நியாயம் தீர்த்துட்டோமே. ஆனா முடிவுல எத்தனை பேர் சொன்னீங்க நல்லா இருந்ததா சாப்பாடு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது நம்ம ஜெபம் பண்ணி பண்ணோம், அதனால ஆண்டவர் என்ன பண்ணார், அதை ஆசீர்வதித்தார். இன்னொன்னு, அவருடைய வேலை அது, அவருடைய தொழில் அது. அப்ப முடிகிற வரைக்கும் அந்த காரியத்தை முடித்து அவர் பிரசன்ட் பண்ற வரைக்கும், அல்லது அதை டேஸ்ட் கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணணும், அப்பதான் நான் முடிவு பண்ணணும். சாப்பாடு என்ன இல்லை, நல்லா இல்லைன்றது நான் எப்பதான் முடிவு பண்ணும், எல்லாம் ரெடி ஆகினதுக்கு அப்புறம் தான். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கிற பெரிதான போராட்டம் என்ன தெரியுமா? ஒரு காரியம் முடிவு வருவதற்கு முன்பதாகவே இது சரி இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, இது என் வாழ்க்கைக்கு ஒத்து வராது நீங்க நினைக்கிறீங்க, இது என் வாழ்க்கைக்கு அறவே பொருந்தாது என்று முடிவுக்கு வந்து விடுகிறீர்கள். இல்ல, கர்த்தருடைய துவக்கம் இப்படிதான் இருக்கும், அற்பமா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய பார்வையில அந்த துவக்கம் எப்போது அற்பமாய் காணப்படுகிறது என்றால், என்னக்குள்ள கவனிங்க, என் அவ்விசுவாசம் ஓங்கி இருக்கும் போதுதான் அவருடைய துவக்கம் என் வாழ்க்கையில் எப்படி தோணுகிறது, அற்பமாய் தோறுகிறது. புரிந்தவங்க மாத்திரம் சத்தம் வரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியாதவர்களுக்காக மீண்டும் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில அவருடைய துவக்கம் எப்போது அற்பமாய் தோன்றுகிறது என்றால், எனக்குள்ள அவ்விசுவாசம் பெருசா எழும்புது. இது நம்பிக்கையே இல்லை, இந்த காரியத்தை குறித்து எனக்கு என்ன இல்லை, இது நடக்கும்ன்ற நம்பிக்கை இல்லை. என் விசுவாசத்தை காட்டிலும் அவ்விசுவாசம் அதிகமா இருக்கும் பொழுது அவருடைய துவக்கம் என் பார்வைக்கு என்னவாய் தோன்றுகிறது, அற்பமாய். அல்லேலூயா. கவனிங்க, உலகம் ஒரு காரியத்தை தொடங்கி முடிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, உலகம் ஒரு காரியத்தை தொடங்கி முடிக்கும். சொல்லுங்க எல்லாரும் பின்னாடி சொல்லுங்க, தொடங்கி. ஆனா தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா, முடிச்சிட்டு தான் என்ன பண்ணுவாரு. விசுவாசிக்கிறீங்க நீங்க? ஆதியாகமம் 2வது அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்ளுங்களேன். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல பாருங்க, வேகமா வாசிங்க. 2வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு, இங்க என்ன நடக்குதுன்னா பாருங்க, ஆண்டவர் வானம், பூமி, நீளம், காற்று, மனித, மிருகம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் உண்டாக்கிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் உண்டாக்கிட்டார். உண்டாக்கிட்டு இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுங்க, ஓய்ந்திருக்கிறார். எத்தனாவது நாள்ல? எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, எல்லாம் என்ன பண்ணுச்சு, முடிஞ்சிச்சா இல்லையா? ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், முடித்து 7வது நாள் என்ன பண்ணாராம். நாம நினைச்சுக்கிறோம் இதுதான் முடிவுன்னு. ஹலோ, நாம நினைக்கிறோம் இதுதான் முடிவுன்னு. இல்ல, கீழே இருக்கிற வசனங்களை வாசிப்போம். நம்ம வேகமா வாசிங்க. வாசிங்க. ஏழாம் நாளிலே ஆசீர்வதித்து அதை என்ன பண்ணாரா சொல்லுங்க, என்ன பண்ணாரா, ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். 5வது வசனத்துல, நிலத்தினுடைய சகல செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாக்கவில்லை, நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகி கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும். ஆனா எல்லாம் இங்க உண்டாக்கியாச்சு, எல்லாம் வந்துடுச்சு, எல்லா பூண்டு சகல காரியங்களும் வந்துடுச்சுன்னு 7ஆம் நாள்ல ஆண்டவர் ஓய்ந்திருக்கிறார். ஆனால் கவனிங்க, முடிவில் இருந்துதான் தேவன் ஒரு துவக்கத்தை என்ன பண்ணுகிறார். நம்முடைய பார்வையில கவனிங்க, நம்முடைய பார்வையில வானம் வந்துருச்சு, பூமி வந்துருச்சு,
ஆகாயம் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, காற்று வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணிட்டார்? உண்டாக்கி விட்டார். இப்ப 7வது நாள், அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஓய்ந்திருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. ஆனால் சத்திய வேத வசனம் என்ன போதிக்கிறது என்றால், 7வது வசனத்துல தேவனாகி கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசிலே ஊதினான். மனுஷன் என்னவானா? சொல்லுங்க, மனுஷன் என்னவானா? 1வது அதிகாரம் 26வது வசனத்திலே ஆண்டவர் யாரை உண்டாக்கிட்டாரு? தமது சாயலாக, தமது ரூபமாக மனுஷன் என்ன பண்ணுவோம்? உண்டாக்குன மனுஷனுக்கு தேவன், கவனிங்க, ஜீவனை இந்த நாள்ல தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்போது? ஒரு காரியத்தின் முடிவுல தேவன் என்ன பண்ணுகிறார்? துவக்கத்தை தருகிறார். அது வரைக்கும் மனுஷனுக்கு சரீரம் இருந்துச்சு, மாம்சம் இருந்தது, உயிர் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லை சொல்லுங்க? ஜீவன் இல்லை. அவர் ஜீவ சுவாசத்தை அவனுக்கு என்ன பண்ணுகிறார்? ஊற்றுகிறார். தேவ பிள்ளைகளை, விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அப்ப தேவன் ஒரு காரியத்தை, கவனிங்க, முடிவுக்கு கொண்டு வர்றாருன்னா என்ன பண்றாருன்னு அர்த்தம்? துவங்குகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் ஒரு காரியத்தை முடிக்கிறார் என்றால், அல்லது முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்றால், தேவன் புதிதாய் துவங்க போகிறார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி, கீபோர்டு கொஞ்சம் வால்யூம் வைங்க. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 31ஆம் தேதியோடு மன்னிக்கணும், டிசம்பர் 31ஆம் தேதியோடு எந்த வருஷம் முடியுது? எந்த வருஷம் முடியுது? 25 முடியுது. அதுதான் முடிவா? 31ஆம் தேதி 12 மணியோடு எது முடியுது? பழைய வருஷம். ஆனா தொடக்கம் முடிவுல இருந்து தான் என்ன பண்ணுது? அல்லேலூயா. அது முடிஞ்சாதான் 26 என்கிற துவக்கம் பிறக்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில அநேகர் நீங்க நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில இது முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையில இது ஒண்ணும் இல்லை, என் வாழ்க்கையில இது எல்லாமே எதிராக இருக்கிறது, எதுவுமே என்ன, காற்று இல்ல, மழை இல்ல, எல்லாமே. கர்த்தர், நீங்க முடிந்த நிலைமையில இருக்கிற நீங்க நினைக்கிறீங்க, இல்ல, அந்த முடிவிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு துவக்கத்தை வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி பலமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, என் சிந்தனையில நான் ஒரு முடிவு கொண்டு வந்துட்டேன், இது நடக்காது. ஏன் கர்த்தருக்காக நீங்க ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய முடியல, ஒரு புதிதான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியலன்னா, கவனிங்க, நீங்க சிந்திக்கிறீங்கல்ல, அந்த சிந்தனையில ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. உங்க சிந்தனையில, உங்க மாம்சத்துல ஒரு சிந்தனை வருது இல்ல, ஒரு காரியத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து நீங்க சிந்திச்சு வச்சிருக்கீங்களா ஒரு சிந்தனை, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை துவங்குவாராக. அல்லேலூயா. ஏன் என்னால புதிய காரியத்துக்குள்ள கடந்து போக முடியலன்னா, பழசுக்கு முடிவு இல்லை, பழைய காரியத்திற்கு என்ன இல்லை, நாம முடிக்காம என் சிந்தனைக்கு, என் அவிசுவாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அல்லேலூயா. என் அவ நம்பிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அல்லேலூயா. நான் என்னுடைய சுயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா மாத்திரம்தான் கர்த்தர் தமது செயலை அவர் செயலாற்ற ஆரம்பிப்பார். ஆமென். செங்கடலுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனமும் மோசேயும் கரத்தை உயர்த்திட்டாங்க. ஆண்டவரே, இதுக்கப்புறம் எங்களால என்ன ஒன்னும் முடியாத ஆண்டவரே, பார்வோன்ட்ட சண்டை போட்டுட்டோம், எகிப்தியர்கிட்ட சண்டை போட்டுட்டோம், எல்லாம் உங்க பலத்துலதான் சண்டை போட்டோம், எல்லாத்தையும் போராடிட்டோம். ஆனா இந்த கடலோடு, இந்த இயற்கையோடு, இந்த பெரிய அரக்கனோடு எங்களால என்ன பண்ண முடியாது? போராட முடியாது. என்னால முடியாதுன்ற முடிவுக்கு நாம வரும் பொழுதுதான் கர்த்தர் நமக்காக செயலாற்ற ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெயிச்சு, நீங்க சம்பாதிச்சு, நீங்க போராடி உங்க வாழ்க்கையில விடுதலை வரவே வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சொந்த பலத்துல, உங்க சொந்த காரியத்துல, உங்க சொந்த இதுல ஜெயிச்சு வரவே முடியாது, உங்களால வாழவே முடியாது. கர்த்தர் உங்களுக்காக உங்களுக்கு ஒரு வழியை துறக்காத பட்சத்துல, அல்லேலூயா,
கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்தா மாத்திரம் உங்க வாழ்க்கையில என்ன வரும்? நம்புறீங்களா நீங்க? நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. எல்லோரும் இணைந்து என் ஜீவன் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே ஐயா. கவனிங்க, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க பிரியப்பட்டீங்கன்னா சொல்லுங்க, என்ன ஆசீர்வாதம்? அல்லது பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க ஆவலா இருக்கிறீங்கன்னா தொடக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது? தொடக்கத்துக்கு. தொடக்கத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா, கவனிங்க, தொடக்கத்திலேயே நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா, தொடக்கத்திலேயே நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா முடிவு உங்களுக்கு என்னவா இருக்காது? ஆசீர்வாதம். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம் விதமா சொல்லுது பாருங்க. பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிப்போமா? வேகமா. இவ்வளவு நேரம் எடுக்க வேகமா வாசிங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிலும், என்ன கவனிங்க, அதெல்லாம் விட்டு, ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிலும். ஏன் கிறிஸ்தவங்க வாழ்க்கையில முடிவுல ஆசீர்வாதத்தை பெற முடியலன்னா நீங்க தொடக்கத்துக்கு ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறீங்க. எதற்கு? தொடக்கத்திற்கு. பிள்ளை இல்லாம பிள்ளை பெற்ற உடனே அவங்களுக்கு தலைகால் புரியாத அந்த பிள்ளைக்கு என்ன பண்றாங்க? ஆஸ்தி சேர்க்கிறாங்க, பொருளை சேர்க்கிறாங்க, பணத்தை சேர்க்கிறாங்க, வீட்டை சேர்க்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப நாள் இருந்து தவம் இருந்து எடுத்த புள்ள. கவனிங்க, தொடக்கத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க? அப்ப அந்த பிள்ளையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே எப்படி கொண்டாடுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? கிராண்டா. காரணம் என்ன? காத்திருந்தது. கவனிங்க, ஒரு காரியத்தின் தொடக்கத்திற்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் முடிவுக்கு கொடுப்பதல்ல. அல்லேலூயா. அப்ப தொடக்கத்தை கவனிங்க, நம்ம தொடக்கத்தை நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், அதை அலட்சியம் பண்ணுங்க நான் சொல்லல. கர்த்தர் ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது, ஆண்டவரே இந்த தொடக்கத்துல நான் சந்தோஷப்பட மாட்டேன், முடிவில் அது உண்மை எப்படி மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த நீங்க கொடுத்தீங்க 1வது பிறந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே நான் கிராண்டா பண்றேனா அல்லது ரொம்ப அது முக்கியம் இல்ல. என் பிள்ளைய நான் கடைசி வரைக்கும் உமக்குள்ள வளர்க்கிறேனா, இந்த புள்ள உங்களுடைய ராஜ்யத்துல வருமா? அல்லேலூயா. முடிவை நோக்கி கடந்து போங்க. நீங்க முடிவு எடுக்காதீங்க தேவ பிள்ளைகளே. சொல்லுங்க, முடிவை நோக்கி என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, இதனுடைய தொடக்கம் எப்படி இருக்கிறது, இதனுடைய முடிவை நீர் மகிமையா ஏற்றுக்கொள்வீரா? இந்த முடிவு உமக்கு மகிமையை கொடுக்குமா? இதனுடைய முடிவு உம்மை பிரியப்படுத்துமா? அல்லேலூயா. சிம்சனுடைய வாழ்க்கையில பாருங்க, யாருக்குமே கிடைக்காத அபிஷேகத்தை, யாருக்குமே கிடைக்க பெரியாத பலத்தை யாருக்கு கொடுத்தது? தேவன் சிம்சோனுக்கு கொடுத்தார். ஆனா முடிவில் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? கடைசியில் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது கவனிங்க, நாம் அதை தக்க வைத்துக் கொள்ளணும்.
இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? ஏன் சில சமயம் கவனிங்க, கர்த்தர் தொடங்கினார்னா கர்த்தர் தான் என்ன பண்ணணும்? முடிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தொடங்கினார்னா கர்த்தர் தான் என்ன பண்ணணும்? முடிக்கணும். இங்க தொடங்குறது கர்த்தர், முடிக்கிறது யாராதான் இருக்கிறது? கடைசியில நம்ம சைனை போட்டு டாட் போட்டு முடிச்சிடும். தொடங்கினது யார்தான், ஆனா முடிக்கிறது யாரு? நாம் இல்ல. தொடங்கினது கர்த்தர்னா முடிக்கிறது யாராதான் இருக்கணும்? கர்த்தர் தான் முடிக்கணும். அப்ப என் பார்வைக்கு அற்பமாய் காணப்பட்ட தொடக்கம் முடிவில எப்பொழுது சம்பூர்ணமாய் மாறும்னா தொடங்கினவரும் முடித்தவரும், அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் ஆண்டவரும், தொடங்கினவரும் முடிக்கிறவரும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் ஆண்டவர் தொடர்ச்சி மன்னிக்கணும், ஆண்டவர் தொடங்கினதை நான் முடிக்கவும் கூடாது, கர்த்தர் முடிச்சதை நான் தொடங்கவும் கூடாது. புரிஞ்சவர் ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் தொடங்கினதை ஆண்டவர் தான் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு கிளாஷ் வந்துரு, ஏதாவது ஒரு தவறு என்ன பண்ணிடுது? சரி, நான் தொடங்கினதானே தப்பு ஆண்டவரே, அதான் நான் என்ன பண்ணிடுறேன். சிலருடைய ஆரம்பம் எப்படி இருக்கணும்? எதுவுமே ஜோம் பண்ணி என்ன பண்ணிடுவோம்? சொல்லுங்க, என்ன பண்ணிடுவோம்? இல்ல எதுவாக இருந்தாலும் பாஸ்டர் சொல்லிக்கிறாரு, என்ன பண்ணிடணும்? கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணிட்டு என்ன பண்ணுமா? சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணணும். ஜோம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ஆனா முடிவு என்ன பண்ணும்? இல்ல இல்ல, கரெக்ட். நான் ஸ்டார்ட் பண்றேன், ஆண்டவரை முன்னாடி வைக்கிறேன். மன்னிக்கணும், ஸ்டார்டிங்ன்றப்ப யாரை முன்னாடி வைக்கிற? ஆனா முடிவு யாரு பண்றது? அதாவது ஸ்டார்ட் பண்றது நம்ம என்னமோ ஆண்டவர்ட்ட இருந்து ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்றோமே, முடிக்கிறது நம்ம பண்ணா என்ன தப்பு? சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஏனோ தானோன்னு மனுஷங்க பேச்சை கேட்டு என்ன பண்ணிடுறாங்க? ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆண்டவர் முன் வைக்காம அவங்களே என்ன பண்ணிடுறாங்க? ஸ்டார்ட் பண்றது. முடிவுல போய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிருது, ஆண்டவரே இதை எப்படியாவது என்ன பண்ணி கொடுத்துருங்க ஆண்டவரே, இதை யோர்தானே என்ன எப்படியாவது கடக்க பண்ணுங்க ஆண்டவரே, இந்த எதிரி எப்படியாவது என்ன பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் தொடங்கினாரு இல்ல, தொடங்கும் போது என்ன கேட்டியா? நீயாவே என்ன பண்ணிட்ட? தொடங்கிட்ட. நீயாவே ரூட்டை போட்டுட்ட, நீயாவே வரைஞ்சிட்ட, நீயாவே ஆரம்பிச்சுட்ட. இப்ப எப்படியாவது முடிச்சிருங்க ஆண்டவரே, எப்படியாவது முடிச்சிருங்க ஆண்டவர். எப்ப கதறோம்? 3 நாள் உபவாச ஜபத்துல வந்து என்ன பண்ணிடுது? யாக்கோபை போல என்ன பண்றது? ஆண்டவரே இது எப்படியாவது என்ன வாழ்க்கையில இருந்து நீக்கிடுங்க ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தை எப்படியாவது கடக்க பண்ணுங்க ஆண்டவரே. எப்படி முடியும்? தேவ பிள்ளைகளை நன்றாய் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் துவங்குகிற காரியம் உங்க வாழ்க்கையில் அற்பமா என்ன பண்ணும்? சமாதானம் இல்லாம தோணும், இது இது நல்லது இல்லைன்னு தோணும், அது உங்களுடைய பார்வைக்கு. ஆனா நிச்சயமாக கர்த்தர் அது முடிவில் மகிமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முடிவில் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணி இருக்கிறார்? வைத்திருக்கிறார். முடிவு வரைக்கும் வசனம் என்ன சொல்லுச்சு? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் பாக்கியவான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ அவருடைய காரியம் எதிலிருந்து தான் துவங்குதுன்னு சொன்னார் ஆண்டவர்? முடிவிலிருந்து தான் என்ன பண்ணுது? துவங்குறது. சொல்லுங்க, முடிவிலிருந்து தான். இப்ப எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே என் கதையை முடிச்சிருங்க ஆண்டவரே. யாராவது சொல்றீங்களா? என்ன பண்ணுங்க ஆண்டவரே, என் கதைய முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு மேல சமாதி கட்டி டைல்ஸ் எல்லாம் போட்டுருங்க ஆண்டவரே. இல்லைன்னா நான் யாரு? அதை நோண்டியாச்சு மேல என்ன பண்ணிடுவேன். கவனிக்கிறீங்களா நீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே முடிஞ்ச அளவுக்கு கையோடு கை புதைச்சிட்டு மண்ணு போடாதீங்க, நான் எப்படி என்ன பண்ணிடுவேன்? நோண்டி முடிஞ்ச அளவுக்கு என்ன கட்டிடுங்க, கல்லறை கட்டி. ஐயா நான் உங்களுக்கு சொல்ல, ஐயா நம்மளை கட்ட சொல்லல, நான் நம்முடைய காரியத்துக்கு சொல்றேன். ஆண்டவர் என்ன பாஸ்டர் நல்ல நாள் அதுவும் கொண்டு வந்து கல்லறை கில்லறைன்னு பேசுறீங்க? நம்முடைய காரியத்திற்கு என் திட்டத்தை குழி தோண்டி என்ன பண்ணிடுங்க ஆண்டவரே? புதைச்சிடுங்க. புதைக்கிறது மாத்திரமல்ல, கட்டிடுங்க நல்லா போட்டு. அப்பதான் என்ன பண்ண முடியாது, வெளியே மீண்டும் எந்திரிச்சு வர முடியாது. ஆண்டவுடைய திட்டம் என் வாழ்க்கையில செயலாற்றணும்னா என் திட்டத்துக்கு நான் என்ன பண்ணணும்? முடிவு கட்டணும். என் திட்டத்தை குழி தோண்டி புதைக்கணும்.
இங்க என்ன பிரச்சனைன்னா, என் திட்டத்தை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்து, இந்தாங்க ஆண்டவரே, இத உங்க திட்டமா மாத்தி செயல்படுத்தி என்கிட்ட என்ன பண்ணுங்க ஆண்டவரே, கொடுத்துருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசிகளை புரியுதா? புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்க. என் திட்டத்தை அப்படியே இப்படி தூக்கி ஆண்டவர் இந்த பக்கம் இருக்கிறார், வந்து ஆண்டவரே இந்தாங்க இதுதான் என் திட்டம், இதை நீங்க பாலிஷ் பண்ணி உங்களுடைய சித்தத்தின்படி வணைஞ்சு இதை திருப்பி என்கிட்ட கொடுங்கன்னு ஆண்டவர் கொடுப்பாரா? சொல்லுங்க, கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேர் கொடுப்பாருன்னு தூக்குங்க கையை பார்ப்போம். கொடுக்க மாட்டாருன்றவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். கொடுக்கவே மாட்டார். ரெண்டுத்துக்கும் கையை தூக்காதவங்க கை தூக்குங்க பார்ப்போம். சர்ச்சைக்கு வரதே வேஸ்ட். நீங்களாம் நிஜமா தான் சொல்றேன். ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாம எதுக்கு சபைக்கு வரீங்க? அல்லேலூயா. கவனிங்க, ஏன் திட்டத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இதை அப்படியே என்ன பண்ணுங்க, அப்படியெல்லாம் நடக்காது. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஆண்டவர் ஆட மாட்டாரு. குரங்கு என்ன பண்ணும், அவன் மேல என்ன பண்ணும், கயிறு கட்டிட்டு ஆடுறாராமா ஆடுறாராமான்னு குரங்கு என்ன பண்ணும், இங்கதான் போகணும் அங்க போவோம் அங்கதான் போவோம். இன்னைக்கு இயேசுவை இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஜெபம் பண்றதுக்கெல்லாம் அவர் ஆடுவார்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்ற காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் எஸ் சொல்வார் நினைக்கிறீங்களா? உங்க திட்டத்துக்கெல்லாம் ஆண்டவர் ஆமேன்னு சொல்வார் நினைக்கிறீங்களா? இல்ல, கிடையவே கிடையாது. கர்த்தருடைய சித்தமே முடிவில் என்ன பண்ணும், நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் சித்தம் அல்ல, என் திட்டம் அல்ல, கர்த்தருடைய திட்டமே என்னவாகும், நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக திட்டங்களை போட்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக காரியங்களை யோசிச்சு வச்சிருக்கலாம். இல்ல, கர்த்தருடைய யோசனைகள் தான் என்ன பண்ணும். விசுவாசிக்கிறீங்க நீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய யோசனைகள் தான், கர்த்தருடைய திட்டம் தான் உங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமா என்ன பண்ணும், நிறைவேறும் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் வேகமாக. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, கவனிங்க, இங்க ஒருவனுடைய முடிவு தான் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய துவக்கம். அல்லேலூயா. இங்க ஒருத்தர் இருக்கிறான். எத்தனை வருஷம் இருக்கிறான்? 38 வருஷம். 38ன்றது முடிவு தான். ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. எத்தனை வருஷமா பாடுபட்டு இருக்கான்? 38 வருஷம். வாழ்க்கையில சுகம் இல்ல, சமாதானம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. 38 வருஷமா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? போராடிட்டு இருக்கிறான். அப்ப அவனே முடிவு வந்துட்டான், இதுதான் கடைசி. 38 வருஷம் தானது, இதுதான் கடைசி. இனி நான் என்ன பண்ண போறது கிடையாது, சுகம் பெற போறது கிடையாது, ஆசீர்வாதம் பெற போறது கிடையாது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. அப்போதுதான் அவன் முடிவெடுக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அவனுக்காக என்ன பண்ணுகிறார், இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க 7வது வருஷத்துல, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே நான் போகிறதுக்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அல்லேலூயா. அவனுடைய முடிவு பாருங்க. ஆண்டவரே நான் போறதுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடந்துருது ஆண்டவரே, நான் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பதாகவே அந்த காரியம் என்னவாயிடுது, முடிஞ்சிருது. எனக்கு மாத்திரம் எல்லா காரியமும் என்னவாது, தாமதமாவே கிடைக்குது. எனக்கு மாத்திரம் எல்லா கதவுகளும் என்ன பண்ணிடுது, அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குலம் யாருக்காக தான்? வியாதியஸ்தர்களுக்காக தான். அந்த குலம் யாருக்காக தான்? இப்படிப்பட்ட தரித்திரர்களுக்காக தான் அந்த குலம். ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேது ஆண்டவரே, எனக்கு மாத்திரம் அது என்ன பண்ண மாட்டேது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நினைக்கிறோம். 2025 எனக்கு மாத்திரம் என்னவா இல்லை, ஆசீர்வாதமா இல்லை ஆண்டவரே, எனக்கு கதவு அடைக்கப்பட்டது ஆண்டவரே. நான் போகிறதுக்குள்ள என் ஆசீர்வாதத்தை இன்னொருவன் என்ன பண்ணிடுறான், பறிச்சுட்டு போய். அந்த நிலைமையில தான் இந்த பெதஸ்தா கூடத்துக்கு அடியில் அமர்ந்திருக்கிற இந்த குஷ்டரோகி சிந்தித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க 8வது வருஷத்துல, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு. நீ முடிந்ததுன்னு நினைச்சு நீ அவிசுவாசத்தோட அமர்ந்திருக்கிறல்ல, நீ உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் எது மேலதான் இருக்குது, இந்த குளத்து மேல. சொல்லுங்க, என்ன மேல? இது குளத்து மேலதான்.
உன் நம்பிக்கையை எது மேல வைக்காத. நம்முடைய நம்பிக்கையை நம்ம யார் மேல வைக்கணும்னு வேதம் சொல்கிறது? அவர் மேல வைக்கும். அல்லேலூயா. சுகம் தருகிற குலத்தையா இல்ல சுகத்தை கொடுக்கிற இயேசு மேலேயா அவங்க நம்பிக்கை வைக்கணும்? அல்லேலூயா. அப்ப அவனுடைய நம்பிக்கை எதுவா தான் இருக்கிறது? குலம். கவனிங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? ஹாஸ்பிட்டலுக்கு போனா சுகம் கிடைக்கும்ன்றது என்னது? விசுவாசம். ஆனா ஆஸ்பத்திரிக்கு போனாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? சொல்லுவாங்கல்ல, இல்ல எனக்கு இப்படி இருக்குது, நான் போய் ஒரு ஊசி போட்டு வந்தா எனக்கு என்னவாயிடும்? இல்ல. குலத்தை நம்பாதீங்க, நீங்க மனுஷர்கள் நம்பாதீங்க. உலக இதெல்லாம் ஆண்டவர் உண்டாக்குனதா, இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சுதான். ஆனா ஏன் விசுவாசம், ஏன் நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர் மேல. அல்லேலூயா. அப்ப நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், அங்க ஊசி போடுற டாக்டர் இல்ல, என்னுடைய பரம வைத்தியர் என் கூட வர்றதுனால அந்த ஊசி போட்ட உடனே எனக்கு என்ன கிடைச்சிரும்? சுகம் கிடைச்சிரும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை. இவனுடைய நம்பிக்கை முழுவதும் அந்த குலம். ஒவ்வொரு வருஷமும் எப்ப தேவதூதன் இறங்குவான், எப்ப கலக்கி விடுவாங்க, எப்போது இறங்கி வரும், எப்ப நியூ இயர் ஆராதனை வரும், எப்ப உபவாச ஜெபம் வரும், எப்ப இல்ல. உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் யார் மேல இருக்க கடவுது? ஆண்டவர் மேல இருக்கணும். அது நிமித்தம், ஆண்டவரே நான் உங்களை நம்பி இந்த ஜெபத்துக்கு போகிறேன், நீர் எனக்கு என்ன தருவீராக? விடுதலை தரு. உங்களை நம்பி இந்த உபவாச ஜெப கூட்டத்துக்கு நான் போகிறேன். உபவாச ஜெபத்தை மாத்திரம் நம்பி வாங்கின ஆண்டவர் என்ன பண்ணல? ஆண்டவரை விசுவாசிச்சு எங்க வரணும்? ஆண்டவரை விசுவாசிச்சு ஆலயத்துக்கு போயிட்டா விடுதலை வந்துருமா? ஆலயத்துக்கு போனா சமாதானம் வந்துருமா? இல்ல. ஆண்டவரை விசுவாசிச்சுட்டு ஆலயத்துக்கு வரும்பொழுதுதான் நமக்குள்ள என்ன வருகிறது? விசுவாசிக்கலீங்களா நீங்க? அல்லேலூயா. முடிந்ததிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதெல்லாம் உங்க காரியத்திற்கு ஒரு முடிவாய் காணப்பட்டதோ, ஏன் இவன் முடிவுக்கு வந்துட்டான் பாருங்க. இந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள இருக்கிற ஒரு குஷ்டரோகி, ஏன் குளம் மூடிடுச்சு, அந்த அக்கேஷன் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வு வருஷம் நடக்கிற நிகழ்வு என்ன பண்ணிடுச்சு? நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் பாருங்க. வருஷம் நியூ இயர் ஆராதனைக்கு என்ன தருவோம்? வாக்குத்தத்த கார்டு தருவோம் இல்லையா? எல்லாரும் எதுக்காக தான் வரோம்? அந்த வாக்குத்தத்த கார்டை எப்படியாவது என்ன பண்ணிடணும்? எடுத்துடணும், வாங்கிடணும். அதுல தவறுன்னு சொல்லல தேவ பிள்ளைகளை. விசுவாசம் இல்லாம அந்த வாக்குத்தத்த கார்டு மேல உங்களுக்கு நம்பிக்கை போகும்னா, அந்த வாக்குத்தத்தை உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணாது? அது ஒரு சடங்காச்சாரமா மாறிடும். ஹலோ, ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க? அல்லேலூயா. எனக்குள்ள அந்த வாக்குத்தத்தை குறித்து விசுவாசமும் அவருடைய கட்டளை குறித்த ஒரு உணர்வும் இல்லாமல் நான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்பேன்னா, என் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் சும்மா ஒரு அட்டை மாதிரிதான். ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற அட்டை நிறைவேறல, வார்த்தை நிறைவேறலன்னா, அது ஒரு சடங்காச்சாரமா பார்க்கிறோம். முதலாவது தேவனை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கோங்க தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், யோபு இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் என்னவா இருப்பேன்? நம்பிக்கையா. விசுவாசிக்கீங்க நீங்க? ஆண்டவர் நம்மளை கொன்று போட்டாலும் சரி, அப்படின்னா ஆண்டவர் கொண்டு போடுவார். எந்த தாயாவது தம் பிள்ளைய சாகடிக்குமா? அப்ப தாயே நம்ம ஒரு பிள்ளையை சாகடிக்காத போது நம்மை அவர் சாயலில் இந்த பூமியில உண்டாக்கினவர் நம்மை சாக வெற்றுவாரா? தேவ பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாத்திலும் வித ஆரம்பிப்பார். நீர் என்னை கொன்று போட்டாலும், உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும். அப்படின்னா என்ன? யோபு ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துறார். விசுவாசத்தை என்ன பண்ணுகிறாரு? சிலர் ஏன் ஆண்டவர் விட்டு விலகி போறோம் தெரியுமா? ஒரு காரியம் நடந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டுட்டாரு. ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில கொடுத்துட்டாரு, நான் இவ்வளவு உண்மையா இருந்தேனே, ஆண்டவர் என்ன பண்ணலையே? இல்ல தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் பொருட்டாக, நாம் அவர் மேல வைத்திருக்க அன்பை சோதிக்கும் பொருட்டாக சில காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராக? அனுமதிப்பார். அல்லேலூயா.
அப்பதான் என் வாழ்க்கையில ஆண்டவர் மேல கவனிங்க, அந்த விசுவாசம் மன்னிக்கணும், அந்த போராட்டம் பிரச்சனைகள் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது அப்பதான் நான் ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்றது, எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கேன் என்பதை நீங்க காண்பிக்கணும். அந்த போராட்டத்துல சொல்லணும், கர்த்தாவே நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில என்னவா இருப்பேன். அல்லேலூயா. இப்ப நீங்க இவ்வளோ இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயரு எல்லா செபமும் ஆயத்தமாகிற எதுக்காக? 2026 துவக்கத்திற்காக. கவனிங்க, இவ்வளோ ஜெபம் பண்ணி 2026 உங்களுக்கு என்னவா இல்லாம இருக்கலாம். உடனே ஆண்டவர் குறை சொல்லிடலாமா? என்ன ஆண்டவரே, இவ்வளோ உபவாசம் போட்டனே, இவ்வளோ எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணீங்களே, இவ்வளோ இது பண்ணீங்களா, ஆனா 2026 எனக்கு என்னவா இல்லையே. 1ஆம் தேதி அதுமா என் வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம். நீங்க அதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான், அல்லது நீங்க அதை சொல்வீங்களான்னு சோதிக்க முடியாத கர்த்தர் அதை என்ன பண்ணுவா? அனுமதிப்பா. ஆனாலும் நீங்க சொல்லுங்க, யோபு போல, இல்ல ஆண்டவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்னவா இருப்பேன், உண்மை நம்பிக்கையா இருப்பேன். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நன்றி, நன்றி. உங்களுடைய துவக்கம் ஆண்டவரே அற்பமாய் இருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் ஆண்டவரே. உங்களுடைய முடிவை நீ சம்பூரணமாய் மாற்றுகிறவர் ஆண்டவர். உங்களுடைய முடிவை நீ சம்பூரணமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஒப்பு கொடுத்து. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம். முழங்கால் படியிடுவோம். அனுக்கிரகம் தர வேண்டுமே, என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மா எல்லாம் கூடு. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மா எல்லாம் கூடு. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடு. என்னால் ஒன்றும் கூடாது. ஆமென். ஓ அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே.